ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த வேளையில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் காலையிலிருந்து இந்த மாலை வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த வேளையில கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல எபிசோடுகளாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் முடித்து தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வரை போன பகுதியில நாம் முடித்திருக்கிறோம். இந்த பகுதியில 10ஆம் அதிகாரம் துவங்க போகிறோம். 1 to 12 வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுப்பின 70 பேரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை லூக்கா 10ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனங்களில பதிவு பண்ணுகிறார். அப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கணும், கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கொள்ளணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபை நடத்துகிறவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் ஆவியின் அனுபவத்தோட நம்மோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஸோ இந்த பகுதியை நம்ம மத்தியில் முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிகள் கடந்து போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு ஒரு தெளிவான சீஷர்களுக்கு தம்முடைய ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நமக்கு விசேஷமாய் ஊழியம் செய்கிற, அவரை பின்பற்றி நடக்கிற, அவருக்காய் அர்ப்பணித்து ஓடுகிற நம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு பகுதியாக இது இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வேதத்தை நன்றாக வாசித்து பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், அவர் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம், ஒரு திட்டம், மேன்மையான காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கூட்ட பெரிதான மக்களை ரட்சித்து தன்னுடைய நித்திய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி தம்முடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது தன் செய்கிற ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் இருந்த நாட்களிலே இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போ ஊழியத்து போகிறவர்கள் தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை, 2 பேராக போக வேண்டும். அதற்கு அநேக விளக்கங்கள் உண்டு. ஏன் 2 பேரா போகணும், தனித்து ஏன் போகக்கூடாது என்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் அந்த 2 பேராக அனுப்புகிற அவர்களுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், ஒரு நோக்கத்தை சொல்லி அனுப்புகிறார். நாம் ஆண்டவர் திட்டத்தையும் நோக்கத்தை சொல்லி யாருமே வெறுமையாக அவர் அழைப்பதும் கிடையாது, யாரும் வெறுமையாக பூமியில் பிறக்க வைப்பதும் கிடையாது. வேதத்திலே பார்க்கிறோம், ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியில பிறக்க வைப்பதற்கு ஒரு திட்டமும் ஒரு நோக்கம் இருக்கிறது. வேதத்தில் அநேக காரியத்தை பார்க்க முடியும். இப்ப உதாரணமாக எரேமியாவை எடுத்துக்கொண்டால், உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன் தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே ஜாதிகளுக்கு நான் உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன் என்று சொல்வார். இப்படி ஆண்டவர் பூமியில பிறக்க வைக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி என்றால் ஊழியத்தின் பாதையில இந்த 70 பேரை கர்த்தர் எதிரில் இருக்கிற கிராமங்களுக்கு, பட்டணத்துக்கும் அனுப்புவதற்கும் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தை சொல்லி அனுப்புகிறார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அந்த 70 பேரை நோக்கி அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது என்ன தரிசனம் என்றா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 70 பேரை அனுப்புவது நோக்கத்தை கர்த்தர் அவங்களுக்கு புரிய, நோக்கம் இல்லாம அவங்கள அனுப்பல.
என்ன நோக்கம்? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுப்புக்காக வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ ஒரு திட்டம், ஒரு நோக்கம் என்னன்னா, அறுவடை மிகுதியா இருக்கிறது, வேலையாட்கள் குறைவா இருக்கிறார்கள், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் நீங்க என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி என்றால் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் ஒரு சித்தம் இல்லாம யாரையுமே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைப்பதே கிடையாது. அப்படி என்றால் ஊழியத்துக்கு வருகிறவர்கள் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், நம்மை கொண்டு எந்த சித்தம், நமக்கு எல்லா ஊழியமும் எல்லாரும் செய்துவிட முடியாது. அவர்களுடைய கர்த்தர் அழைப்பின்படி தான் கர்த்தர் ஊழியத்தினுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்கை செய்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. அடுத்தது, அழைக்கப்பட்ட அவனுக்கு சித்தத்தை சொன்ன ஆண்டவர், திட்டத்தை சொன்ன ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்றார். 3ஆம் வசனம், புறப்பட்டு போங்க. என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்க. போடுறது எப்படி சொல்றாரு? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பாருங்க, ஒரு மந்தைக்குள்ளதான் ஓநாய் வரும், ஒரு மந்தைக்குள்ள ஓநாய் வரும். அப்ப மேய்ப்பன் என்ன செய்வாரு? ஓநாய்களும் கரடிகளும் சிங்கம் வந்து சேதப்படுத்தாதபடி மேய்க்க பாதுகாக்கிற மேய்ப்பனுடைய கடமை. ஆனால் இந்த இடத்திலே அந்த 70 பேர் சீஷர்கள் சொல்வது காரியம், புறப்பட்டு போங்க, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்படுகிறதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ இந்த பூமியிலே அநேக ஓநாய்கள் உண்டு. அந்த ஓநாய்களுக்குள்ளே தான் கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளை, ஊழியர்களை கர்த்தர் அனுப்புவதாக இங்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை அனுப்புகிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க போகும் பொழுது 4ஆம் வசனம், பணப்பையையும் சாமான்களையும் பாதரட்சைகளை கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். வழியில் யாரையும் கேட்காத, இதெல்லாம் நீ கொண்டு போகாது. ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் உனக்கு இன்னது தேவை என்று அறிவார். அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்முடைய குறைகளை நிறைவாக்குற தேவன். நீ கொண்டு போக வழியில ஒருத்தரையும் நீ கேட்க வேண்டாம். உனக்கு என்னது தேவை என்றோ அதை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அடுத்த வசனம், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது, ஒரு வீட்டில அப்போ ஊழியர்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், ஒரு வீட்டிலே நீ பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இயேசு பாருங்க, சொன்னது மாத்திரமல்ல, இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது முதல் வார்த்தை அவர் சொல்வாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நாம் ஆராதிக்கிற இயேசு சமாதான பிரபு, சமாதான கர்த்தர். வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானத்துக்கு பிரபு, சமாதான கர்த்தர். இதோ உலகம் கொடுக்க கூட சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்காக வைத்து போகிறேன். வேறு இயேசு இந்த பூமி விட்டு பரமேறின பொழுது நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானம் என்று அவர்களுக்கு சொல்லணும், சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லணும். அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது எனக்கு இது தேவை, என் குடும்பத்துல இது தேவை, என் வாழ்க்கை இந்த கஷ்டம், உன் கஷ்டத்தை சொல்றதை விட அந்த வீட்டுக்கு என்னத்தை கூறு? சமாதானத்தை கூறு. அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஊழியர்கள் போறோம், அந்த வீட்டை நம்ம சமாதானம் கூறுகிறோம், அந்த வீட்டுக்கு வசனத்தை எல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், இல்லை என்று யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பலமுறை சென்றோம், அந்த வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வரல, அந்த வீட்டுல வறுமையா இருக்கிறது, பிரச்சனை இருக்கு, தீர்ல. என்னன்னு சொன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஊழியர் ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, அதற்கேற்ற பாத்திரவனாக அந்த குடும்பத்தார் இருக்கணும். ஒரு ஊழியர் ஜெபிப்பதனால் அல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரவனாக அந்த குடும்பத்தார் அதை விசுவாசிக்கணும். ஏதோ கடமைக்காக வாங்க, கடமைக்காக எங்க வீட்டுக்கு வாங்க, ஜெபம் நடத்துங்க கூப்பிடுவாங்க, ஆனா அந்த வீட்டார் ஒருத்தரும் ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. அந்த பாத்திரம் அவங்க இல்ல, அவங்க வேலையை அவங்க செஞ்சுன்னு இருப்பாங்க. நம்மள ஜெபம் செய்ய வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு வெளியில உட்காந்து இருப்பாங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, உள்ள சமையல் ஏதாவது செய்து கொண்டு இருப்பாங்க. பாத்திரவனாக இல்லையே.
நீ அழைத்தது எங்களை எதற்கு? ஜெபிப்பதற்கு. விசுவாசத்தோடு நாங்கள் உபவாசம் எடுத்து உங்க வீட்டை ஆசீர்வதிக்க நாங்கள் வருகிறோம், வசனத்தை போதிக்கிறோம். அதற்கு ஏற்ற பாத்திரவன்களாக அங்க அமர்ந்தில்லாதபடி உங்க வேலைகளை நீங்க செஞ்சா அங்க பாத்திரவனா நீ இல்லாதனால உங்க வீட்டுல எத்தனை ஊழியர்கள் கூவினாலும் அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்காது. இதை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பாத்திரவனாக நீ இருக்கணும். உனக்குள்ளே விசுவாச வாழ்க்கை இருக்கணும், உனக்குள்ளே பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும், உனக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும், உனக்குள்ளே ஜெப வாழ்க்கை இருக்கணும், உனக்குள்ளே வேதத்தினுடைய வேதத்தை தேடி வாசிக்கிற நற்சாட்சியுள்ள வாழ்க்கை பாத்திரவனாக நீயும் நானும் இருக்கும் பொழுதுதான் ஒரு ஊழியரோ நமக்கு ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த பாத்திரவான் சமாதான பார்த்து அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். நீ சொன்ன ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் அங்கே தங்கும். இல்லாது இருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வரும். நான் என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் நீ பாத்திரவனா இல்லைன்னா நாங்கள் கூறின ஊழியர்கள் தேவ பிள்ளை கூறின அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட வெளியே வந்தது, உங்க வீட்டுல தங்கல. அப்போ ஒரு ஊழியர் கூவுகிற சொல்லுகிற அந்த வார்த்தைகள் சமாதான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை உங்கள் வீட்டுல தங்கணும்னு சொன்னா நீயும் நானும் அது கேட்ட பாத்திரவன்களை வர ஊழியர்காரங்க மாத்திரம் விசுவாசம் இல்ல, அதை பெற்றுக்கொள்கிற விசுவாசமா இருக்கணும். ஊழியர்கள் நாங்க மாத்திரம் ஜெபிப்பது அல்ல, உனக்குள்ளே ஜெபம் இருக்கணும். நாங்கள் மாத்த உங்களை நம்பிக்கையோடு பரிசுத்தத்தோடு உபவாசத்தோடு வருவது அல்ல, பெற்றுக்கொள்கிற உபவாசத்தோடு பாத்திரம் காத்துன்னு இருக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுல ஜெபம் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ள நான் உபவாசம் எடுத்து நான் காத்திருந்தா அதுக்கு ஏற்ற பாத்திரவன் நிச்சயம் இருக்கும் என்றால் வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல நிலைத்திரு. இந்த இடத்துல இந்த 10ஆம் அதிகாரத்துல 1 to 12 வரை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்மத்தில ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். இதன் தொடர்ச்சி இதில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவத்தை தொடர்ந்து நம்மத்தில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்களும் நம்மோடு கூட போதிக்க போகிறார்கள். நாம் என்ன பேச போகிறார் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். இந்த குறிக்கப்பட்ட வேத பகுதியில் 70 பேர் நியமிக்கப்படுதல். 70 பேர். மத்தேயு இதை சொல்லவில்லை, மார்க்கு இந்த 70 பேரை பற்றி சொல்லவில்லை. 12 பேர் அழைத்து ஆயத்தப்படுத்தி அனுப்பி இருக்கிற விஷயங்களை மற்ற 2 பேரும் சொல்லுகிறார்கள். ஆனால் லூக்கா மட்டும்தான் 70 பேர் என்கிற அந்த தெளிவான காரியத்தை சுட்டி காட்டுகிறார். 12 பேருக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டதோ, என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டதோ, என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதையே தான் கொஞ்சம் கூட மாற்றாம இந்த 70 பேருக்கு சொல்லப்படுகிறது. நோக்கம் என்ன? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த 12 பேர் கூடவே இருந்து வளர்ந்தவர்கள். இந்த 70 பேர் இன்னும் இவர்கள் கூட இருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இந்த 12 பேரோடு இருந்து நிறைய சீஷர்கள் அந்தரங்கமாய் வந்தவர்கள் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். 12 பேரை முக்கியப்படுத்தினாலும் லூக்கா மட்டும் 70 பேரை சொல்லுகிறார் என்றால் இவர்களும் அடுத்த ரவுண்ட்ல வளர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த அப்படியே கூட போய்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்காது. அப்போ ஆண்டவர் 12 பேர் மட்டும்தான் இல்லாம அடுத்த கூட்டம் அப்படின்னு நிறைய பேரை உருவாக்கி இருக்காங்க. அப்படி வரும்போதுதான் பெண்களும் சீஷிகளா மாறி இருக்காங்க, ஆண்களும் சீஷர்களா மாறி இருக்காங்க. வெளிப்படையாய் செயல்பட்ட சீஷர்களும் உண்டு, அந்தரங்கத்தில் வெளிப்பட்ட சீஷர்களும் உண்டு. அப்போ ஒன்று நியமித்தார், அனுப்பினார், அனுப்பினதின் நோக்கம் அதை பார்க்கிறோம். அப்புறம் எங்க அனுப்புறார்? அப்ப ஆண்டவர் அனுப்புகிற காரியம் தேவை எங்க இருக்கோ அங்கதான். இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார், எங்க அனுப்பப்பட்டார்? பரலோகத்தில் இருந்தார், உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஏன் உலகம்? பரலோகத்துல தேவைகள், பரலோகம் அது முழுமை. இந்த உலகத்தில் தேவைகள் நிறைந்திருக்கு. என்ன தேவை? விடுதலை தேவைப்படுகிறது. மற்ற உலக பிரகாரமான அல்லது உலகத்துல வெறும் உடை, சாப்பாடு, இந்த உலக சுகம் மட்டுமல்ல, அது கிடைக்குது, அதை கொடுக்குறாங்க.
தேவை என்ன? இதயத்தில் விடுதலை வேண்டும். ஆண்டவர் இயேசு பரலோகத்தை விட்டு வந்ததே ஒவ்வொரு மனுஷனும் இருதயத்தில் விடுதலை பெறுவதற்கு. அப்ப அவர் அந்த நோக்கத்தோடு வந்ததனால தம்மால் பயிற்சிவிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நோக்கத்தையே வெளிப்படையாய், மறைவாக அல்ல, வெளிப்படையா சொல்றாரு. அனுப்பி நீங்க போற இடம் எங்க, என்ன செய்யணும் அதெல்லாம் பார்த்து. அப்புறம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம், ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த செய்தியை கேட்டோம். வீட்டுக்கு போகும்போது அப்ப தேவனுடைய நோக்கம். இப்ப நான் யோசிக்கிறேன், வீட்டுக்கு போனால் அங்க பாத்துறவா, ஒரு தேசத்துக்கு போனால், ஒரு பட்டணத்துக்கு போனால் அங்கே பாத்துறவா நான் இருந்தால்னா, அப்ப அவங்களுக்கு, இப்ப இவங்களுக்கு தெரியுது என்ன விஷயம், அவங்களுக்கு எப்படி தெரியும் சுவிசேஷம், அவங்களுக்கு எப்படி இந்த சத்தியம் தெரியும்? இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சாதானே ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுக்கு அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஒண்ணு இவர்கள் மூலமாகவே இவங்க போயிட்டு அதை சொல்லணும், இல்லைன்னா அந்த நாட்களில் நடந்த காரியங்களை குறித்து அவர்கள் விசுவாசித்திருக்க அறிந்திருக்கணும். அப்ப இதுக்கு முன்னால ஆண்டவரே அங்கங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு, அது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவர். அப்ப அந்த சொல்லும் போதே முக்கியமான வசனங்கள் மட்டும்தான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயம் அங்க வாழ்ந்த ஜனங்கள் எல்லாருக்குமே அவர்கள் புரிகிற அளவுக்கு. இன்றைக்கு மீடியா விஷயத்துல எல்லாரும் இதுதான் கிறிஸ்தவம்னா, இதுதான் பைபிள்னா இதுதான்னு தெரியுது. ஆனா அன்றைக்கும் அவர்களுக்கு ஒன்று தெரியாம தேவன் இப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்ல மாட்டார். தங்கள் வாழ்க்கை, நாட்டு நடப்பு, மற்றவர்களால் கேள்விப்பட்ட விசேஷங்கள் இது அறிவிக்கப்பட்டதனால தான் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, அப்போ அந்த வீட்டுக்கு இவங்க போன பிறகு இவங்க முன்கூட்டியே சத்தியத்தை சொல்லணும். இதுதான் விஷயம், இப்படி இருக்கு, நாங்கள் இதற்காக அனுப்பப்பட்டோம், இதை நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கணும். அதே போல ஒரு பட்டணம் வரும்போது யோனா காலத்துல பார்க்கிறோமே, யோனா காலத்துல பட்டணமே மனம் திரும்பி இருக்க. அப்ப இந்த சரித்திரம்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தன்னை படைத்த தேவன் எதை விரும்புகிறார், யாரை ஏற்றுக்கொள்ளணும், யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் எங்களுக்கு. ஏற்றுக்கொண்ட பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கு பழைய ஏற்பாட்டில். நிராகரித்த பட்டணங்களுக்கு சாபம் வந்திருக்கு, தண்டனை வந்திருக்கு. அப்ப இந்த ஜனங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அறிவு பூர்வமாக தெரிவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த கட்டமாக நீ ஒரு பட்டணத்தில் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால், அப்ப அவருடைய விருப்பம் என்ன, ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ளாம கூட இருப்பாங்க. 100க்கு 100 எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்ல முடியாது. பேதுரு பிரசங்கிக்கும் போது அங்க இருக்கிற ஏறக்குறைய இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. 3000 பேர் ஒரே நிலையில உணர்த்தப்பட்டிருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் சரியான சத்தியம். அப்ப ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் உள்ளத்திலும் ஆண்டவர் வந்தார், மனமகிழ்ச்சி உண்டானது. அப்ப இந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னா, சொல்லப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தை அங்க அறிவிக்கப்படுகிறது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து. அப்ப அங்க போகும்போது என்ன கொடுத்தாலும் சாப்பிட வேண்டுமா? எனக்கு இது பிடிக்காதுங்க, இன்னைக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நாங்க உங்க வீட்டுக்கு வர்றோம், எங்களுக்கு மட்டன் இதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. கஞ்சி குடிச்சாலும் சாப்பிடணுங்க, கஞ்சி குடிச்சாலும் சில நேரத்துல நம்ம உடல் பிரச்சனை இருக்கும், என்ன கொடுக்குறாங்களோ இல்லையா, ஒத்து வரல, அவங்க வைக்கிறது சரிங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டு போறேன், உடலுக்கு ஏற்றபடி அப்படி வந்துடலாம். இல்லைன்னா அந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது வெறுமையா அனுப்பக்கூடாதுன்னு தான் யோசிப்பாங்க. அதை நமக்கு இயன்றதை நாம் அதை தர்க்கம் பண்ணிக்கிட்டு இல்லாமல், ரைட்டுங்க இப்போ நான் அல்லது இப்படி கூட சொல்லிடலாம், எனக்கு பசி இல்லை, நான் பிறகு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படி இப்படின்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, அது வேண்டாம். உங்களுக்கு முன்னால் எதை வைக்கிறாங்களோ முடிந்த வரைக்கும் அதை நீங்கள் புசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரே சொல்லி கொடுக்கிற விஷயம் இது. ஏன்னா அவரும் போன இடத்துல மீன் துண்டை வச்சதை அதெல்லாம் சாப்பிட்டுருக்காரு, எதை கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டுருக்காரு. உபவாசிக்கும் போது அவர் சாப்பிடுறது இல்லை,
அது முன்னாடி வைக்கும்போது அதை புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு, பாருங்க, சாப்பாடு முக்கியம் இல்ல, நோக்கம் என்ன? தேவ ராஜ்யம். அப்ப நீ போயிட்ட, உன்னை ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொண்ட உடனே வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். முதல்ல உன் பசி ஆறுறதுக்கு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு நீ உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. நீ போ, சுகம் கிடைக்கும். நீ பிணியாளிகளை சுஸ்தமாக்கினா கண்டிப்பா அங்க போயிட்டு இவர்கள் அங்க ஜெபம் பண்ணும் போது அந்த வீட்டுக்கு போனால் அவங்க சுகம் ஆவாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லணும், தேவ ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நோக்கம் என்ன? தேவனை சொல்ல வேண்டும், தேவ ராஜ்யத்தை சொல்ல வேண்டும். எது முக்கியமான வார்த்தையோ அதை மட்டும், வீண் வார்த்தைகளை சொல்லாமல் அறிவிக்க வேண்டிய, ஏன்னா அடுத்து சொல்ல நிறைய வாய்ப்புகள் இல்லை. சமயம் கிடைக்கும் போது அறிவிக்க வேண்டிய தெய்வீக காரியத்தை சொல்லிவிட்டால் கிரியை செய்யறது யாருன்னா அவர் கிரியை செய்ய போறாரு. சொன்னவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது இவர்கள் கடமை, நம்முடைய கடமை. சொன்னவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனால் அனுப்பினவர் அந்த இடத்திலிருந்து மாற்றங்களை உண்டாக்குவார், ஆத்துமாக்களை அவர் சேர்க்க போகிறார். அடுத்துள்ள வார்த்தைகள் தொடர்ந்து இருக்கு, கேட்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 70 பேர் அனுப்புகிற போது என்னெல்லாம் நடந்தது என்பதை ரொம்ப விவரமாய் லூக்கா எழுதுகிறார். அதை குறித்து நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்களும், அதே குறித்து நம் மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த காரியத்தை முற்றிலுமாய் சொல்லி கன்க்ளூட் பண்றதுக்கு நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளிலே 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய மெத்தட்ஸ், அதாவது ஜீசஸ் மினிஸ்ட்ரி இஸ் a very different methods. ஆண்டவருடைய ஊழியமும் ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய உபதேசமும் மத்தேயு 6, 5, 6, 7, 8 இதுல மலையின் உபதேசத்துல ஆண்டவர் பகுதி பகுதியாய் போதித்ததை இந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் சில நேரங்களிலே அந்த மெத்தட்ஸை கற்றுக் கொடுக்கிறார். நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி வாழும் கலையை, ஊழிய கலையை, விசுவாச கலையை ஆண்டவர் இந்த பகுதியிலே நம்மளுக்கு டீச்சிங்கா கொடுக்கிறார். அதை கடைபிடித்து நாம் நடக்கும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அது இருக்கும். எப்படி நம்முடைய தேசத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதோ, அது போல ஆண்டவர் நமக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த 70 பேர் அனுப்பும் பொழுது, ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன 3, அப்புறம் 7, 12, அப்புறம் 70 பேர், 120 பேர், சர்க்கிளாக ஆண்டவர். இப்ப 70 பேர் தெரிஞ்ச ஆண்டவர் 2 பேரா ஒவ்வொரு பட்டணங்களுக்கு அனுப்புகிற நோக்கம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்போ போகும் பொழுது 2 பேரா போனோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் விழுந்தாலும் ஒருத்தன் தூக்கி விடுவான், ஒருத்தன் பாவம் செய்யலான்னு சொன்னா இன்னொருத்த டே வேணாண்டா நம்மளை அனுப்பியிருக்கிற நோக்கம் வேற உணர்த்துவான். இப்போ தனிமையா ஊழியம் போகிறது. சில நேரங்களில் கணவன் மனைவியாய் செய்கிறது ரொம்ப நல்ல ஊழியம். கணவன் மனைவியாய் போகிறது ஒரு ஆசீர்வாதமான ஊழியம். இன்னைக்கு கணவன் மனைவியாக நம்ம போகும் பொழுது சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு, பாஸ்டர்களுக்கும் பாதுகாப்பு, போகிற வீடுகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி இல்லைன்னா உடன் ஊழியர்கள் இல்ல சகோதரர்களை இப்படி நாம் அழைத்து கொண்டு போக வேண்டும். ஏன்னா இதுவும் இயேசுடைய மெத்தட். தனிமையாய் நாம் போகக்கூடாது. இன்றைக்கு அநேகர் வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்ன? தனிமையாய் போகிறது. இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் தான், ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்க பரிசுத்தம் கிடையாது, உலகம் பரிசுத்தமா கிடையாது. இன்னைக்கு யார் மேல என்ன படியை போடலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிற. அப்போ தேவன் பட்டணங்கள் தூரம் 2 பேராக அனுப்பினார். அப்போ இந்த பகுதிகளிலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ ஊழியம் செய்யும் பொழுது வியாதியஸ்தர்களை குணமாக்க வேண்டும். த ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஒரு பக்கம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றோம், இன்னொரு பக்கம் அற்புதம் நடக்கிறது யார்? ஆண்டவரால நடக்குது. விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்கிறவர் அவர்.
அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு, உன் கால்ல இருக்கிற தூசிய உதறி தள்ளிட்டு வந்துரு. ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத, நீ அந்த இடத்துல முட்டி மோதாத. இந்த பகுதியில உனக்கு வாசல் அடைக்கப்படும் என்றால் மறு பட்டணத்துல வாசல் திறந்திருக்கும். அங்கே போய் நம்ம ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பண்ணலாம். ஆனா நம்ம ஊழியர்களும் விசுவாசிகளும் இல்ல, கர்த்தர் எனக்கு இங்கதான் காமிச்சாரு. ஆமா, இப்ப வாசல் அடைத்திருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அது திறக்கும். வேற இடத்துல திறந்திருக்கிறது, அங்க போய் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அதான் சொன்னார், நீ அந்த பட்டணத்துக்கு நீ போகும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீ போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லுங்கள். ஒரு பக்கத்துல காலை தட்டினாலும் இன்னொரு பக்கம் சொல்றத சொல்லிடுறான்றார் ஆண்டவர். விடாத. அப்ப ராஜ்யத்தை குறித்து பேசணும். ஆண்டவர் சொல்றார், அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் அந்நாளிலே சோதேம் நாட்களிலே நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதேம் கொமோரா பட்டணத்துல ஏற்பட்ட அந்த அக்கினியினால கந்தகமா விழுந்ததுனால இதுவரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்கலாங்க. ஆமா, இதுவரைக்கும் அவ்வளவு ஒரு சாம்பல் பூமியா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட மோசமாக போகிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், சபையை உபத்திரவப்படுத்தினான், மிகவும் துன்பம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவனை முன்குறித்து வச்சுட்டாரு, இவன் எனக்கு தேவைடா, இவன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குருடனா 3 நாள் போட்டு ஆண்டவர் அவன் மார்க்கை மாட்டி அவன் போய் பிரசங்கம் பண்றான். அந்த 3 நாள் முடிச்ச உடனே வசனத்துல நீங்க நம்ம பார்க்கும் பொழுது அவன் குருடனா இருந்து அவன் எழுந்திருக்கும் போதே உடனே ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்து சீடர்களோடு கொஞ்ச நாள் தங்கி இருந்து பிற்பாடு இவன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றான். கேட்கறவங்க இவன் பிரசங்கம் பண்றான்னு பயம் உண்டாயிற்று. இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம யாரும் தேவையில்லை, நம்ம யாரையும் சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னதுன்னா காலை தட்டிட்டு வந்துரு, தூசியை தட்டிட்டு, அது அவர்களை நியாயம் தீர்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மெத்தட்ஸை நம்ம வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடப்போம் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமா சுமூகமா இருக்கும். அது மேன்மைப்படுத்தும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-12 70 பேர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அதுல 3 பேரோட ரொம்ப நெருக்கமாய் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார். அதுக்கப்புறமா மீதி சீஷர்கள், அவங்க தான் அந்த 12 எல்லாருமே சேர்த்து 12 பேர். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல 70 பேர் இருக்கிறாங்க, 120 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 70 பேரை அவர் அனுப்பி வைக்கிறது குறித்து தான் லூக்கா பேசுகிறார். 2 பேர் அனுப்புறாரு. அவங்க போகும்போது என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ரொம்ப விவரமா சொல்லி அனுப்புறாரு. அதன்படியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ள விட்டால் நீங்க போய் சமாதானத்தை கூறுங்க. அந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த சமாதானம் உங்ககிட்ட தங்கி இருக்கும். அப்படின்னா உங்ககிட்ட ரிட்டர்ன் ஆயிடும்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீங்க நல்லா கவனித்து பார்க்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு குடும்பத்தின் மீது ஒரு ஊழியக்காரன் கட்டளையிடும் போது நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கி இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த ஊழியர் அதை கூறினாரோ அவருக்கு திரும்பிடும் என்பதை நல்லா தெரிந்து கொள். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அவருக்கு போய் சேர்ந்துடும், அது அவருக்கு திரும்பிடும் என்பதை இந்த இடத்துல தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்துல யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா, ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்குப்பா, எங்களால சொல்ல வேண்டியதை சொல்ல நாங்க வந்திருக்கிறோம், ஆனா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, நாங்க கிளம்பி போறோம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல அந்த இடத்துல அந்த காலில் பட்டு இருக்கிற தூசி கூட நீங்க கேரி பண்ணாதீங்க, அங்கேயே உதறிடுங்க. அவங்களுக்கு என்ன ஆகனா, சோதமுக்கு உண்டான காரியத்தை பார்க்கிலும் அவங்களுக்கு அதிகமான ஆக்கினி நியாயத்திற்கு உண்டாகும் என்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வெளியே போனவன உண்டாகணும் இல்லை, நியாய தீர்ப்பு நாளில. அது வரைக்கும் அவங்களுக்கும் ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்து வருகிறார். எதற்காக வாய்ப்பை தருகிறார்? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அந்த காரியத்தை ரொம்ப அழகா இந்த இடத்துல லூக்கா விளக்குகிறதை ரொம்ப அழகா நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தவறான வழிமுறைகளை விட்டுவிட்டு தேவனுடைய நீதியில இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை தெளிவாய் ஓடி முடிக்க நம்மை அர்ப்பணிப்போம்.
இதுல கூடுதலான காரியங்களை அடுத்த பகுதியில நாம் தொடர்ச்சியா தியானிக்க போகிறோம். இவ்வளவு நேரமாய் என்னுடைய ஊழியர்கள் நம்ம மத்தியில கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவரை நாங்க எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.